2026 தேர்தலுக்காக ஆளும் கட்சியான திமுகவும் ஆண்ட கட்சியான அதிமுகவும் மற்றவங்களை காட்டிலும் கூடுதல் முனைப்போட களத்துல பம்பரம் மாறி சுத்திட்டு இருக்காங்க. இன்னும் கூட்டணியே உறுதியாகல. அதுக்குள்ளே 175 தொகுதிகளில் முதல் கட்ட சுற்று பிரச்சாரத்தை முடிச்சிருக்காரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதே மாதிரி திமுகவும் மண்டல பொறுப்பாளர்கள் மற்றும் தொகுதி பொறுப்பாளர்களை அறிவிச்சு மைக்ரோ லெவல்ல தேர்தல் பணிகளை முடுக்கி விட்டுருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் திருவண்ணாமலையில திமுக வடக்கு மண்டல இளைஞர் அணி நிர்வாகிகள் சந்திப்பை நடத்தி பலத்தை காட்டியிருக்காங்க. இதே மாதிரி திமுக மகளிர் அணி முதல் மாநாட்டை திருப்பூர்ல நடத்த ஆயத்தமாகிட்டும் வராங்க. தங்களுக்கான சிறுபான்மையினர் வாக்கு வங்கியில விஜயனுடைய என்ட்ரியால ஓட்ட விழுந்துடக்கூடாது அப்படின்றதுலயும் கவனமா இருக்கும் திமுக கிறிஸ்துமஸ் விழாக்களின் மூலமா கிறிஸ்துவ மக்களுடனான தங்களுடைய நெருக்கத்தை அதிகப்படுத்திட்டும் வராங்க. அதே மாதிரி அச் பயணிகளின் வசதிக்காக சென்னை நங்கநல்லூர்ல அச் இல்லம் கட்டுறதுக்கு முதல்வரே வந்து அடிக்கல் நாட்டியும் இருந்தார். திமுக இப்படி தீயா வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த கட்சியினுடைய முக்கிய புள்ளிகளை முடக்கி போடுவதற்கான வேலையில பாஜக இறங்கி இருக்குன்னு அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. திமுக இருக்க முக்கிய புள்ளிகள் 17 பேரோட லிஸ்ட் கையில இருக்கு. யாரெல்லாம் உள்ள போறாங்க, யாரெல்லாம் வெளியே இருக்க போறாங்கன்னு சீக்கிரமே தெரியும் அப்படின்னும், டெல்லி மாதிரியே தமிழகத்திலையும் ஆட்சி மாற்றம் ஏற்படும்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பேசியிருந்தாரு. முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லுகிறார், எத்தனை சா வந்தாலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது, கொஞ்சம் பொறுத்துருங்க. 17 பேர் மேல எங்கள்ட்ட லிஸ்ட் கையில இருக்கு. யார் யார் உள்ள போறாங்க, யார் யார் வெளியே இருக்க போறாங்க லிஸ்ட் எல்லாம் இருக்கு. ஏற்கனவே செந்தில் பாலாஜி 1 வருஷம் சிறையில் இருக்கிறாரு. அடுத்ததா அமைச்சர் நேரு குடும்பத்தை வளைக்கும் விதமா புகார் கொடுத்தும் வச்சிருக்காங்களா. அதனால எந்த நேரத்திலையும் நேருவை நோக்கி விசாரணை தோட்டாக்கள் பாயலாம்னு சொல்லப்படுது. அடுத்ததா அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவருடைய மகன் கதிரானந்த், இவங்க 2 பேருக்கும் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல சோதனை நடத்தி ஆவணங்களையும் திரட்டி வச்சிருக்காங்க. இவங்க 2 பேர் மீதும் எந்த நேரத்திலையும் ஆக்ஷன் பாயலாம்னு சொல்றாங்க. முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான வழக்கிலும் திகில் திருப்பங்கள் வரலாம்னு பேசவும் படுது. இது இல்லாம சொத்து குவிப்பு வழக்குகள்ல சிக்கியிருக்கும் இன்னும் சில திமுக அமைச்சர்கள் மற்றும் திமுகவுடைய முக்கிய தலைகளையும் பாஜக தேர்தல் வரும்போது சுற்றிவிட்டு வேடிக்கை பார்க்கும்னு பேசப்படுது. இதெல்லாம் தேர்தல் நெருங்கும் நேரத்துல ஒன்னொன்னா செயல்படுத்தி ஆளும் கட்சியை ஆட்டம் காண வைக்க வேண்டும் அப்படின்றதுக்காகவே விசாரணை அமைப்புகளை இப்போதைக்கு கட்டுப்படுத்தி வைத்திருப்பதாகவும் சொல்லிக்கிறாங்க. 2026 தேர்தல் நெருங்க இன்னும் எத்தனை அமைச்சர்கள் விசாரணை வளையத்துக்குள்ள வருவாங்க, எத்தனை அதிரடி மாற்றங்கள் அரங்கேறும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.